turbo mode. Oh wow. இப்போ ரீசென்ட் டைம்ஸில் நிறைய பேர் என்கிட்ட ஹவுஸ் டூர் போடுங்க ஹவுஸ் டூர் போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீடியோ ஹவுஸ் டூர் கிடையாது. யூடியூபோட வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஏசி டூரு. ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு டிசைனர் ஏசி. அது போக ஸ்மார்ட் ஏசின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் த ரியல் ஸ்மார்ட் ஏசி. ஏன் அப்படி சொல்கிறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கே புரியும். இந்த ஏசியை பார்த்ததுக்கப்புறம் மற்ற எந்த ஏசியுமே நீங்கள் ஸ்மார்ட் ஏசின்னு சொல்ல மாட்டீங்க. எல்லாருமே நம்மளை தப்பாக தான் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்மார்ட் ஏசின்னு. பட் இதுதான் த ரியல் ஸ்மார்ட் ஏசி. அண்ட் இந்த வீடியோ இந்த பிராண்டுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது. இந்த ஏசி லிட்ரலி 70,000 ருபீஸ். நான் என்னோட சொந்த காசு போட்டு 70,000 ருபீஸ் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஏசியில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஸோ இது பிராண்ட் கொலாபரேஷன்லாம் கிடையாது. ஸோ ஓப்பனாக இந்த ஏசியோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் டு பி ஹானஸ்ட் இந்த ஏசியோட லுக்கு வேற லெவலுங்க. ஏசி ஆன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மேலே இருக்க பேனலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே மேலே போகும். அண்ட் ஆஃப் பண்ணும்போது அழகாக அந்த பேனல் வந்து கீழே இறங்கும். அண்ட் அதே மாதிரி ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் லைட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மூட் லைட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டேட்டஸ் லைட்ஸாக வேணாம் மூட் லைட்ஸாக யூஸ் பண்ணலாம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் லைட்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு லைட்டுமே பார்த்து செதுக்கியிருக்காங்க. எல்லா லைட்ஸுமே அவ்வளோ அழகாக காமிக்குது ஏசியை. வீடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப் மாதிரி ஆக்கிரும். அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இது நான் ரியல் ஸ்மார்ட் ஏசி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹலோ லாய்ட், டர்ன் ஆஃப். ஹலோ லாய்ட், டர்ன் ஆன். ஸோ இந்த ஏசியில் இன்பில்ட்டாக டைரெக்டாகவே மைக் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோனில் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல, ரிமோட் தேவையில்ல. அண்ட் ஸ்மார்ட் ரிமோட் இருக்குது, செம்மையாக இருக்குது. பட் ரிமோட்டும் தேவையில்ல. டைரெக்டாக இன்பில்ட்டாக ஏசிலே வந்து பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹலோ லாய்ட் சொல்கிறோன்னா இன்பில்ட்டாக இருக்க மைக்கில் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அங்கே ஹாய்ன்னு காமிக்குது. ஹலோ லாய்ட், இன்க்ரீஸ் டெம்பரேச்சர். ஹலோ லாய்ட், ரெடியூஸ் டெம்பரேச்சர். அதே மாதிரி ஃபேன் ஸ்பீடுக்கு ஹலோ லாய்ட், இன்க்ரீஸ் ஃபேன் ஸ்பீட். ஸோ நீங்கள் பேசிக் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லேயே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ஃபோனோ இல்லை ஒய்ஃபை கனெக்ஷனோ எதுவுமே தேவையில்ல. அண்ட் இதான் டிவைஸ் கூட வர ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு. இது எதனால் ஸ்மார்ட்னு சொல்கிறேன்னா, இந்த ரிமோட்டை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆயிரும். கீழே வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிமோட் வந்து டேபிளில் இருக்குது, கீழே இருக்குது. ஜஸ்ட் நம்ம கையில் எடுக்கிறோம். இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிரும். அண்ட் கீழே வச்சிங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும். திருப்பி எடுத்திங்கன்னா எதுவுமே அமுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆன் ஆயிரும். பேக் லைட்டோட வந்துடுது. நைட்லேயும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஏசியில் ஏஐ மோட் இருக்குது. ஸோ இப்போ நான் இதில் ஏஐ பட்டன் அமுக்குறேன்னு வைங்க. ஸோ ஏஐ 1 ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஏஐ 1 என்ன அப்படின்னா ஃபைண்ட் மீ மோடு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு ஃபைண்ட் பண்ணி எனக்கு வந்து காத்து கொடுக்கும் அது. ஸோ இப்போ இந்த ஆப்பில் நான் மூட் லைட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஏசிக்கு பக்கத்தில் போகிறேன். என்ன பண்ணுதுன்னு நீங்களே பாருங்கள். கரெக்டாக எனக்கு அடிக்குது இப்போ மூஞ்சியில். அது போக ஃபேன் ஸ்பீடுமே கம்மி பண்ணிவிடும். நான் தூரமாக போனேன்னா ஃபேன் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ நான் தூரமாக போகிறேன். ஸோ இப்போ நான் தூரமாக வந்துட்டேன். ஐ மீன் ஸோ டைரெக்ஷனை மாற்றிருச்சு. அண்ட் அது போக ஃபேன் ஸ்பீடுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அண்ட் இப்போ நான் பக்கத்துக்கு போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னை சென்ஸ் பண்ணி கரெக்டாக என்னோடய ஃபேஸில் அடிச்சிட்ருக்கு. இப்போ நான் ஏசிலேருந்து லிட்ரலி ரொம்ப தூரத்தில் இருக்கேன். அது எனக்கு ஏற்ற மாதிரி ப்ளோ பண்ணிகிட்ருக்கு. உள்ளே இருக்க பிளேட்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இப்போ நான் பக்கத்தில் போகிறேன். அப்படி கீழே இறங்குது பாருங்கள், எனக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் மிஸ்மி மோட் கொடுக்குறேன், ஏஐ மோட் 2. ஸோ ஏஐ மோட் 2 ஆன் பண்ண உடனே அது எப்படி என்னை மிஸ் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்கள். மிஸ்மி மோடு ஏஐ மோட் 2 தெரியுதா? நான் கீழே நின்றுருக்கேன். என்னை தவிர்த்து எல்லா இடத்துக்கும் காற்று கொடுத்துட்ருக்கு. தெரியுதா? பிளேட்ஸ் அந்த பக்கம் திருப்பிக்கிச்சு. இப்போ நான் திருப்பி இந்த பக்கம் வரேன்.
தெரியுதா? அந்த சைடு திருப்பிக்கிச்சு. இப்போ மறுபடியும் அந்த சைடு போறேன். அகெயின் அந்த சைடு திருப்பிக்கிச்சு. எக்காரணத்த கொண்டும் என் பக்கம் காத்து வரவே வராது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த மோடு ஒர்க் ஆகும். மிஸ் மீ மோடு. அண்ட் இப்போ ஒண்ணும் பண்ணல. ஜஸ்ட் ஃபைண்ட் மீ மோட் ஆன் பண்றேன். ஏஐல ஏஐ 1. ஸோ ஃபைண்ட் மீ மோட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ கண்டுபிடிச்சிச்சுங்க. இப்போ நான் அந்த சைடு போறேன். கரெக்ட்டா என் பக்கம் திரும்பி எனக்கு காத்து குடுக்கும். தெரியுதா? வேற லெவல். அந்த பிளேட்ஸுமே என் சைடு திரும்பிருச்சு. இது வந்து ஃபைண்ட் மீ மோடு. நான் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு என் பக்கம் காத்து குடுக்கும். இப்போ அப்படியே லெஃப்ட் சைடுல வரேன். என் பக்கம் திரும்பிருச்சு. டைனிங் டேபிள்ல போய் உட்கார்றேன். ஏசில இருந்து. அது கொஞ்சம் அந்த சைடு ரைட் சைடுல இருக்கு. ஸோ டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப தூரத்துல இருக்கு. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே. வெர்டிகல் ஸ்விங் கரெக்டா திரும்பிருச்சு. அண்ட் ஹரிசாண்டல் ஸ்விங்கும் என் பக்கம் திரும்புது. திரும்பிருச்சுங்க கரெக்டா. அடேங்கப்பா! வேற லெவல். இங்க பாருங்க மேல. சான்லியர்லாம் ஆடுதுங்க காத்துல. பின்னாடி தெரியுதா? பயங்கரமா ஆடுது எல்லாமே. ஸோ இவ்ளோ தூரத்துக்கு வந்து ஏர் வந்து ப்ளோ பண்ணுது செம்மையா. ஸோ இப்போ நான் ஆன் பண்றேன். எவ்வளோ அழகா ஆன் ஆகுதுன்னு பாருங்க. ஹலோ லாய்ட் டர்ன் ஆன். வாவ்! ஸோ இப்போ நான் ஏர் பியூரிஃபையர் ஆன் பண்றேன். ஸோ ஏர் பியூரிஃபையர் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹேவல்ஸ் ஒன் ஆப்பில் போயிட்டு இன்டோர் ஏர் குவாலிட்டி இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏர் குவாலிட்டி. அண்ட் டெம்பரேச்சர் 27°C, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, அண்ட் என்னென்ன மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஏரில் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குன்ற அளவுக்கு எல்லாமே காமிச்சிடும் ஃபுல் டீட்டெயில்ஸுமே. ஸோ இதில் இன்பில்ட்டாக ஏர் பியூரிஃபையர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏசி ரன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஏர் பியூரிஃபிகேஷனும் நடந்துட்டு இருக்கும். பட் உங்களுக்கு ஏசி வேண்டாம், வெறும் ஏர் பியூரிஃபையர் மட்டும் ரன் ஆகுனா போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏர் பியூரிஃபையர் பட்டன் அமுக்குனா போதும். இதை வந்து டேப் பண்ணணும். இப்படி டேப் பண்ணிங்கன்னா இப்போ பியூன்னு மாறிடும். அதாவது ஏசி ஆஃப் ஆகிடும். பட் ஏர் பியூரிஃபையர் மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏசியில் இருக்க பாசிட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த ஏசியில் நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, நிறையாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது இந்த ஏசியோட இன்ஸ்டலேஷன் சர்வீஸ். நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஏசிக்கு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் கிடையாது. ₹1500 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் கம்பெனிக்காரங்க வந்து இன்ஸ்டால் பண்ணல. அமேசான்லேருந்து லோக்கல் வெண்டர்ஸ், நம்ம ஏரியாவில் இருக்க லோக்கல் வெண்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி தான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இது எனக்கு நீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த பிராண்ட் சைட்லேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கணும். இவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட் லிட்டரலி ₹70,000 பிராண்ட் சைட்லேருந்து இன்ஸ்டலேஷன் ப்ரொவைட் பண்ணல அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். ₹1500 பேலாம் பண்ண தேவையில்ல. ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் அண்ட் பிராண்ட் சைட்லேருந்தே இன்ஸ்டலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எனக்கு வந்த ப்ராடக்ட்டில் என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நிறையா டேமேஜஸ். நல்ல வேளை இன்டோர் யூனிட்டில் பெருசாக எந்த டேமேஜும் இல்லை. பட் அவுட்டோர் யூனிட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எவாப்ரேட்டர் காயிலு, கோல்டன் கண்டென்சர் காயில் கொடுத்துருக்கானுங்க. கோல்டன் காயில்னா பியூர் 24 கேரட் காயில்ஸ் கிடையாது, கோல்டு கிடையாது. ஜஸ்ட் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1 கேரட் 2 கேரட் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் கோல்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் கோல்டு ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ இவ்வளோ ப்ரீமியமான ப்ராடக்ட்டை எப்படி டெலிவரி பண்ணியிருக்கானுங்கன்னு பாருங்கள். இத்தனைக்கும் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். டெலிவரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டேமேஜஸ் வந்து நடந்திருக்கு. இந்த ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டன் 5 ஸ்டார் ஏசி. ஸோ நீங்கள் இந்த ஏசியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ₹70,000 ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் அது இதுன்னு ₹77,000 வந்துருச்சு. இந்த ரேட்டுக்கு இந்த ஏசி
ஏசி வர்த்தா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேபி உங்களுக்கு இந்த ஏசில வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் இன்னொரு டீட்டெயில் ரிவ்யூ வீடியோ கூட உங்களுக்கு வந்து மேக் பண்றேன். அது போக ஒரு 6 மந்த்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? 6 மந்த்ஸ் வரைக்கும் தாங்குதான்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாரி ஒரு ஏசி இருக்கு அப்படின்னு நீங்க தெரியாம இருந்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அண்ட் கூடிய சீக்கிரமாவே உங்கள ஹவுஸ் டூர் வீடியோல சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.